இப்போ எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவரை சங்கின்னு நினச்சிட்டு இருக்கவங்க யாராவது மாற போகிறாங்களா? கிடையாது. எங்கள் அப்பா வந்து சங்கி கிடையாது, அதனால தான் இப்படி ஒரு கேரக்டர் நடிக்கிறாருன்னு சொல்வதே அபத்தம். நீங்கள் தேவையில்லாமல் அவங்க அப்பாவை எழுத்து சந்தியில் விட்டீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஐஸ்வர்யா அவனுடைய பேச்சு முழுக்க தவறாக முடிஞ்சிருச்சு. அவரை சங்கின்னு பெரும்பாலானவர்கள் சொல்றாங்க. உத்தரப்பிரதேசத்தில் போய் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்தது. இப்போ இங்கே நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க, யார் காலையாவது நீங்கள் விழுந்து அது புகைப்படமாக வந்திருக்காங்க. இல்லை, அதை கூட சமூக வலைதளங்களில் மேற்கோள்கள் காட்டுறாங்க. இப்போ திருவண்ணாமலை பக்கமே நிறைய சித்தர்கள்லாம் இருக்கிறதாக சொல்லப்படும் போது அங்கெல்லாம் போனார் அவர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்கல்ல. எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இதுவரை உங்களை சங்கியாக நினைத்து கொண்டிருந்த சங்கிகள் என்ன செய்வாங்க? எங்கள் அப்பா சங்கி இல்லைன்னு நீங்கள் சொல்லும் பொழுது சங்கிதான் இங்கே நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் பல பேருக்கு இருக்கு, இறங்குறாங்க. இது வரைக்கும் அந்த ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன சொன்னீங்க, எப்படியெல்லாம் சங்கிகளுக்கு ஆதரவாக இருந்தீங்கிற அந்த ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க. பெரிய எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் நான் இனிமேல் தமிழ் படத்தில் நடிக்க மாட்டேன்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவங்கள கொண்டு வந்து இங்கே ஹீரோயினாக நடிக்க வச்சிருக்கிறீங்க. நிச்சயமாக அதுக்கு அவங்க பதில் சொல்லணுங்க. தமிழர்கள் பிச்சைக்காரர்கள்ங்கிற அளவுக்கு அவங்க ஒரு ட்விட்டு போட்டிருக்காங்க. அதற்கப்புறம் நான் தமிழ் படத்திலே நடிக்க மாட்டேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், இந்த படம் வரும்பொழுது அந்த ஹீரோயினுக்கு எதிராக இங்கே ஒரு பெரிய கிளர்ச்சி வரும், நிச்சயமாக வரும். தனிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் படத்துக்குள்ள கொண்டு வராதீங்க அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படிங்க தனிப்பட்ட கருத்துன்னா அவங்க ஏன் தமிழ் படத்திலே நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லணும்? இப்போ அவங்களுக்காவது கொஞ்சம் வெக்கமான இருந்ததுன்னா ரஜினி பொண்ணு கூப்பிடும்பொழுது நான் உங்கள் படத்தில் நடிக்கலைன்னு சொல்லணும்ல. ஏற்கனவே ரஜினி அவர்களை வந்து ஒரு கன்னடர் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தோட தொடர்பு படுத்தி பேசுறது உண்டு. இப்போ இவங்களுமே வந்து கர்நாடகா தமிழ்நாடு இடைப்பட்ட பிரச்சனையை மையப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு வைக்க போறாங்கன்னு தெரியல. அதில் நமக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இத்தனை வருஷமா இங்கே சென்னையில் இருக்காரு அவர். இனிமேலும் நீங்கள் கன்னடர்னு ஒரு முத்திரையை குத்திர முடியாது. ஆனால் இந்த படத்தில் அவங்க உள்ள வந்ததுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நூலிலை பாசம் கூட காரணமாக இருக்கலாம். எஸ், அந்த நூலிலையை பிடிச்சிட்டு தான் பிரச்சனை வருமா? நான் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். இந்த காக்கா கழுகுன்னு ஒரு பேசிட்டு வந்தோடனே விஜயைத்தான் சொல்றாருன்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல. இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அந்த நோக்கத்தில் பேசலன்னு அன்னைக்கு தானே சொல்லியிருக்கணும். எத்தனை மாசம் ஆச்சு? இன்னைக்கு வந்து நீங்க சொல்லும் பொழுது அதுல ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த உங்க படம் வருது, இந்த நேரத்தில் விஜய் ரசிகர்கள் இந்த படத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் திரு அந்தணன் அவர்கள். அவரிடம் பல்வேறு நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ் சினிமா வட்டாரத்திலே முக்கியமான இப்போதைய பேசுபொருள் அப்படின்னா லால் சலாம் பற்றி தான். இன்னைக்கான அப்டேட் அப்படின்னா ரஜினி அவர்கள் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். ஐஸ்வர்யா ஏன் அப்படி பேசினார், அதில் வந்து சங்கி என்பது கெட்ட வார்த்தை எல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். ஸோ இதிலிருந்து அப்படியே பின்னோக்கி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இஷ்யூ சம்மந்தமாக நீங்கள் பார்க்குற விஷயங்கள் முதல்ல ரஜினி அவர்களுடைய கருத்துலேருந்து. இல்லை, அந்த கருத்தை அவங்க சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ ரஜினி வந்து இங்கே மக்கள் என்னவா நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வேறு. நீங்கள் சொல்லிட்டதுனால அது மாற போகிறதில்ல. இப்போ எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவரை சங்கின்னு நினச்சிட்டு இருக்கவங்க யாராவது மாற போகிறாங்களா? கிடையாது. இது எந்த மாற்றத்தையும் இங்கே ஏற்படுத்த போகிறதே கிடையாது. இன்னொன்று, அவருடைய முந்தைய பதிவுகள், அவருடைய முந்தைய பார்வைகள், இதெல்லாம் வச்சு தான் அவர் மீது ஒரு கணிப்பு இங்கே மக்களுக்கு வருது. ஸோ அதனால் அவரை சங்கின்னு பெரும்பாலானவர்கள் சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் அவர் உத்தரப்பிரதேசத்தில் போய் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்தது, அது தொடர்பான சர்ச்சைகள் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அன்றைக்கி அவர் சொல்கிறாரு, நான் சன்னியாசிகளை பார்த்தா காலில் விழுந்து வணங்குறது என்னுடைய வழக்கம் அப்படிங்கிறாரு. அதை நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயாவது பண்ணியிருக்கீங்களாங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இப்போ இங்கே நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க, யார் காலையாவது நீங்கள் விழுந்து அது புகைப்படமாக வந்திருக்காங்க. இல்லை, அதை கூட சமூக வலைதளங்களில் மேற்கோள்கள் காட்டுறாங்க. இப்போ திருவண்ணாமலை பக்கமே நிறைய சித்தர்கள்லாம் இருக்கிறதாக சொல்லப்படும் போது அங்கெல்லாம் போனார் அவர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்கல்ல. இப்போ இவர் தொடர்ந்து இவருடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது இவரை ஒரு சங்கிங்கிற ஒரு மனநிலையோட தான் இந்த மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ரஜினி ரசிகர்களை விட்டுருங்க, அவங்க அவர் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. ஆனால் பொதுவானவர்கள் அவரை என்னவா பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சங்கிகள் மீது ஒரு பெரிய எதிர்ப்பு, இங்கே ஒரு எதிர்ப்பு அலை ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால தான் இத்தனை வருஷமாக அவங்க போராடி முயற்சி பண்ணி ஒரு இடத்துக்கு வரவே முடியல அவங்களால. இன்றைக்கி வேறு ஏதோ அரசியல் பண்ணி எப்படியாவது இங்கே வந்துடலான்னு அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கு பல நடிகர்களை உள்ளே இழுக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே ஒரு நிலவும் பொழுது
நீங்கள் தேவையில்லாமல் அவங்க அப்பாவை எடுத்து சந்தியில் விட்டீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஐஸ்வர்யாவினுடைய பேச்சு முழுக்க முழுக்க தவறாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ரஜினி ஒரு கருத்து சொல்கிறாரு, விஜய் தொடர்பாக ஒன்று சொல்கிறாரு, அதுதான் தலைப்பு செய்தியாக வந்திருக்கணும். அதை விட்டுட்டு வேற ஒன்று கொண்டு வந்து நீங்கள் நுழைக்கும் பொழுது டோட்டலாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. ரஜினி அவர்களுக்கே ஐஸ்வர்யா அவர்கள் அப்படி பேச போகிறது தெரியாதோ என்னவோ? அது எப்படிங்க தெரியாமல் இருக்கும்? இது சாதாரண விஷயமா? ஒரு சென்சிட்டிவான விஷயங்க. இந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கும்போது சங்கிகளுக்கே உங்கள் மேல் கோபம் வரும். இப்போ எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இதுவரை உங்களை சங்கியாக நினைத்து கொண்டிருந்த சங்கிகள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு ஒரு கோபம் வரும். நீ பொய் சொல்கிறன்னு மக்களுக்கு ஒரு கோபம் வரும். ஆக மொத்தம் எல்லா திசையிலிருந்தும் நீங்கள் கோபத்தை மட்டும்தான் சம்பாதிக்கிறீங்க. அது தேவையில்லாத வேலைங்கிற ஒரு பட விழா. உங்கள் படத்தில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அப்பா வந்து ஒரு அருமையான இஸ்லாமியர் கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு. இப்போது நாடு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு இஸ்லாமியரை ஹீரோவாக எங்கள் அப்பா சித்தரிக்கிறாருன்னா எங்கள் அப்பா மனசு எப்பேற்பட்டதாக இருக்கும்? அப்படி பேசுங்க. எங்கள் அப்பா சங்கி இல்லைன்னு நீங்கள் சொல்லும் பொழுது சங்கிதான்னு நீங்கள் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் பல பேருக்கு இருக்கு, இறங்குறாங்க. இது வரைக்கும் அந்த ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன சொன்னீங்க, எப்படியெல்லாம் சங்கிகளுக்கு ஆதரவாக இருந்தீங்கிற அந்த ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க. அது எதுக்கு தேவையில்லாத ஒரு வேலைங்கிறேன் நான். இல்லை, இதில் கூட ஒரு சந்தேகம் சார். இப்போது இந்த படத்தில் இஸ்லாமியராக நடித்திருக்க மாட்டார், அவர் சங்கியாக இருந்தால் இந்த கதாபாத்திரத்தை ஏற்றிருக்க மாட்டார்னு சொன்னாங்க. அப்போ இதற்கு முந்தைய படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அப்போ அப்படின்னு ஒரு அது ஒரு கோணத்தில் நான் ஒரு சந்தேகத்தின் பார்வையில் கேட்குறேன். இல்லை, எப்போவுமே ஒரு படத்தில் நடிப்பதுங்கிறது அந்த கேரக்டராக மாறிலாம் நீங்கள் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு படம், அவ்வளோதான். இப்போ நான் ஒரு திருடனாக நடிக்கணும்னா நான் 4 இடத்துல போய் பிக் பாக்கெட் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு கொள்கை இருக்கும், நான் படத்துக்கு வரும்போது வேற ஒன்றா நடிப்பேன், அவ்வளோதான். இவர் இஸ்லாமியராக நடிக்கிறாருங்கிறதுனாலே அவர் இஸ்லாமியருக்கு ஆதரவானவரெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஆதரவானவராக இருக்கலாம், இஸ்லாமியர்களை நண்பர்களாக கொண்டவர்களாக இருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனால் அவருடைய கேரக்டரை வந்து அவர் நிஜ வாழ்க்கையில் பொறுத்துறது இருக்குல்ல, அது எந்த சினிமாவுக்கும் ஏற்றதில்லை, எந்த இயக்குனருக்கும் ஏற்றதில்லை. இப்போ படத்தில் வந்து 1000 கேரக்டரில் அவங்க நடிப்பாங்க, எல்லா அம்மாவும் அவங்க நிஜ வாழ்க்கையில் இருக்காங்க கிடையாது இல்லை. அப்போ எங்கள் அப்பா வந்து சங்கி கிடையாது, அதனால தான் இப்படி ஒரு கேரக்டர் நடிக்கிறாருன்னு சொல்வதே அபத்தம். அந்த பொண்ணு பேச தெரியாமல் பேசிட்டாங்க, அவ்வளோதான். இல்லை, இப்போ இது இப்போ படத்துக்கு கொஞ்சம் ப்ரமோஷனாக அமைஞ்சிடும் அப்படின்னு பார்க்குறதா, இல்லை தெரியாதனமாக ஒரு தப்பு பண்ணிட்டாங்க இதனால பெரிய நெருக்கடி ஏற்பட போகுது படத்துக்கு அப்படின்னு பார்க்குறதா? எப்போவுமே படத்துக்கு ப்ரொமோஷனுங்கிறது வேறங்க. அந்த படத்தை பேச வைப்பதற்கான யுக்தி இது கிடையாது. இந்த படத்தில் என்ன இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் ப்ரொமோஷன். அந்த படம் வர்ற வரைக்கும் வேணா இது சும்மா இந்த லால் சலாம் விழாவில் பேசுனாங்க, லால் சலாம் ஃபங்க்ஷனில் பேசுனாங்கன்னு அந்த டைட்டிலை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வசதியாக இருக்குமே தவிர படம் ஓடுவதற்கு இது எந்த வகையிலையும் உதவி பண்ணாது. படம் நல்லா இருந்தால் ஓட போகுது, அவ்வளோதான். அது எந்த படமாக இருந்தாலும் சரி. இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டிங்கிறது அந்த பேரை ரிஜிஸ்டர் பண்ணுறது, அவ்வளோதான். அது ரஜினி படத்துக்கு தேவையில்லையே. லால் சலாம்ங்கிற பேர் வந்து குக்கிராமம் வரைக்கும் பரவி போச்சு. இப்படி தான் நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் எல்லாமே தவறான ஒரு கோணத்திலே போயிட்டுருக்காங்க அவங்க. இப்போ அதுலேயே நான் இன்னமும் ஒரு 2 பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறேங்க சார். அதில் 2வது அந்த காக்கா கழுகு பிரச்சனையில் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார், எவ்வளோ பெருந்தன்மையாக அவர் பேசியிருக்கிறார் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்பட்டாலும், பட் இன்னமும் விஜய் ரசிகர்கள் அதை விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு சமூக வலைதளங்களில் ஒரு சில ட்வீட்கள் மூலமாக பார்க்க முடியுது. அப்போ அது இன்னும் முடியலையா பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, முடிஞ்சிருச்சா முடியலையா? இன்னும் முதல்ல அது இந்த மேடையில் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இதை வந்து என்னைக்கு அவர் பேசியிருக்கணும் தெரியுமா? இந்த காக்கா கழுகுன்னு ஒரு பேசிட்டு வந்தோடனே விஜயைத்தான் சொல்கிறாருன்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல, அன்னைக்கு அது ஒரு பெரிய வைரலாகி விஜய் ரசிகர்கள் வரைக்கும் கொந்தளித்து ரஜினிக்கு எதிராக ஒரு திரும்பினாங்க எல்லாரும். இங்கே அன்னைக்கு ஒரு பல ஏர்போர்ட்டுகளில் செய்தியாளர்களை சந்திச்சுட்டு தான் இருந்தார். அன்னைக்கு வந்து நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசினேங்க, இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் அந்த நோக்கத்தில் பேசலைன்னு அன்னைக்கு தானே சொல்லியிருக்கணும். எத்தனை மாதம் ஆச்சு? இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்லும் பொழுது அதில் ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த உங்கள் படம் வருது, இந்த நேரத்தில் விஜய் ரசிகர்கள் இந்த படத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது, அப்போ அவங்களையும் நம்ம அரவணைச்சு போகணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு பதிலாக தான் நான் பார்க்குறது. விஜய் ரசிகர்கள் நீ சோசியல் மீடியாவில் ஒரு வெயிட்டான ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்களுடைய ஐடி விங் ரொம்ப பலமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சமீப காலமாக ரஜினிக்கு எதிராக அல்லது ரஜினி குடும்பத்திற்கு எதிராக ஒரு சின்ன ஒரு துணுக்கு கிடைச்சா கூட போதும், அதை பெரிய அளவு பிரம்மாண்டமாக்கி ஒரு பெரிய அஃபென்ஸாக அதை காட்டுற அளவுக்கு இன்றைக்கி அவங்க இருக்காங்க. அப்போ அவங்கள அரவணைச்சி போனாதான் மகனுடைய படம் ஓடுங்கிற இடத்துல ரஜினி வந்துட்டார். ஸோ அதுதான் இவ்வளவு காலம் கழித்து சொல்ல வேண்டிய அவசியமாக அந்த மேடையில் அவர் எடுக்கிறார். இதை என்றைக்கோ அவர் தீர்த்து வச்சிருக்கணும் இந்த பிரச்சனையை. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் விஜய்க்கும் ஒரு தேவை இருக்குது. விஜயும் வந்து இதை இப்படியே இன்னும் நெருப்பாகவே வச்சுருப்பாரான்னா வச்சுருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா
விரைவில் எங்கேயாவது ஒரு மேடை கிடைச்சதுன்னா அவர் ரஜினி ரசிகர்களை அரவணைத்து போவதற்கான வேலையும் செய்வார். ஏன்னா அவர் தேர்தல் அரசியலுக்கு வரப்போறாரு. இப்போ நாளைக்கு இவ்வளவு திரளான ரஜினி ரசிகர்கள் வந்து விஜயை வச்சு செஞ்சாங்கன்னு வைங்க, அது பெரிய அளவு அவருக்கு பின்னடைவு கொடுக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாருன்னா இணக்கமாக எல்லாரையும் சேர்த்துட்டு போகணும். சினிமாங்கிறதே சந்தர்ப்பவாதம் தானே. இப்போ இங்கே யாருமே சினிமாக்காரர்கள் வந்து நம்ம திரையில் பார்க்குறவங்க கிடையாது, நிஜத்தில் அவங்க வேற. அப்போ நமக்கு ஒரு பாதிப்பு வரும்னா யார் கூட வேணாலும் தோளில் கையை போட்டுக்கலாங்கிற ஒரு மனநிலை தான் அவங்களுக்கு. அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்புங்க சார். அப்படின்னா இந்த காக்கா கழுகு பிரச்சனைக்கு ரஜினி எப்படி முற்றுப்புள்ளி வச்சாரோ அடுத்த பட விழா மேடையில விஜய் முற்றுப்புள்ளி வைப்பார்னு எதிர்பார்க்கலாம். வைக்கலையா இப்போ ரீசெண்டாக அவர் வைப்பார்னு எதிர்பார்க்கலாம். இல்லை இப்போ போகிற போக்க பார்த்தா நிச்சயமா அவருக்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்குல்ல. நம்ம ரஜினி ரசிகர்களை விட்டுறக்கூடாது, அஜித் ரசிகர்களை விட்டுறக்கூடாது, சூர்யா ரசிகர்களாக இருந்தால் கூட அவங்கள உள்ளே சேர்த்துக்கணுங்கிற எண்ணம் நிச்சயமாக அவருக்கு வரும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கூட்டம் நடந்தது இல்லையா, மாவட்ட செயலாளர் கூட்டம், அதில் வந்து அவர் கேட்டிருக்காரு, 10 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. இந்த 10 நிமிஷத்தில் அவர் கேட்ட முக்கியமான கேள்வி, நாம் கட்சி ஆரம்பிக்க போகிறோம்னு தெரிஞ்ச பிறகு உங்கள் பகுதியில் இருக்கிற பிரமுகர்கள், அரசியல் பிரமுகர்கள், மற்ற நடிகர்களுடைய மன்றத்தை சேர்ந்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு பயம் ஒன்று இருக்குது, மற்றவர்கள் வந்து நாம் தேர்தலுக்கு வரும்பொழுது வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அப்போ அவங்க எல்லாரையுமே அரவணைச்சு போகணுங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப சீக்கிரம். எதிர்பார்ப்பா பயமாங்க சார்? ஒரு கால்குலேஷன், அவ்வளோதான். அது பயமாக கூட இருக்கலாம். ஏன்னா நிச்சயமாக தேர்தல் நின்னோம்னா நம்ம வந்து ஜெயிக்கணுங்கிற ஒரே எண்ணமாக தான் இருக்கும். அப்போ அதற்கு எங்கெல்லாம் இடையூறு வருதோ அங்கெல்லாம் அதை வந்து அரவணைச்சு போகணும், அதுதானே சரியான செயலாக இருக்கும். ஸோ அதை நோக்கி போவாங்க, நிச்சயமாக போவாங்க. ஸோ நம்ம இதில் இருந்து கூட விஜய் அவர்களுடைய அரசியல் பற்றி கொஞ்சம் பேச வேண்டியிருக்குங்க சார். பட் அதுக்கு முன்னாடி நான் இன்னும் 2 பிரச்சனை சொல்லியிருந்தேன். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு தகவல் ஒன்று வெளியாகிட்டு இருக்கு. என்னென்னா, இந்த லால் சலாம் படத்தில் நடித்த நடிகை கடந்த காலத்தில் செய்த ஒரு செயல்பாடை மையப்படுத்தினது. அதில் வந்து சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி மேட்சுக்கு நடக்கும்போது அவங்க போட்டிருந்த ஒரு சர்ச்சைக்குரிய ட்வீட். அப்போ வந்து அதில் ஒரு தமிழர்கள் அவமதிக்கும் வகையில் அந்த ட்வீட் இருந்தது. அப்படிப்பட்டவர் அந்த பெரிய எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் நான் இனிமேல் தமிழ் படத்தில் நடிக்க மாட்டேன்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. பட் அவங்கள கொண்டு வந்து இங்கே ஹீரோயினாக நடிக்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இதற்கு ஐஸ்வர்யா அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள்ன்ற கேள்வியோட அந்த ட்வீட் இருக்குது. நிச்சயமாக அதுக்கு அவங்க பதில் சொல்லணுங்க. ஏன்னா இப்போ அவங்க பேசின வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை கிடையாது. தமிழர்கள் பிச்சைக்காரர்கள்ங்கிற அளவுக்கு அவங்க ஒரு ட்வீட்டு போட்டிருக்காங்க. அதற்கப்புறம் நான் தமிழ் படத்திலே நடிக்க மாட்டேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நடிகையை நீங்கள் உள்ளே கொண்டு வரும்பொழுது அவங்களுடைய கருத்து என்னவா இருக்குது? என்ன அது ரஜினி ஃபேமிலி, நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பெண் இயக்குனர் அவங்க ஒரு படம் எடுத்தாங்கன்னா வேற. நீங்கள் ரஜினியோட பொண்ணு, ரஜினி ஃபேமிலியிலேருந்து வரீங்க, ஒரு சின்ன கீரலாக இருந்தால் கூட இங்கே வந்து பெரிய பிரபகண்டா ஆக்கி விட்ருவாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம யாரை கொண்டு வர்றோம்னு நினைக்கணும்ல. நீங்கள் இப்போ எதையுமே நினைக்காம அவங்கள கூப்பிட்டு வந்து படத்தில் ஹீரோயினை மாற்றுறதுங்கிறது இந்த படத்துக்கே பெரிய எதிர்ப்பாக வரும். நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், இந்த படம் வரும்பொழுது அந்த ஹீரோயினுக்கு எதிராக இங்கே ஒரு பெரிய கிளர்ச்சி வரும், நிச்சயமாக வரும். நடக்குதா இல்லையா பாருங்க. இப்போ அது மூலமாக ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந்த ரிலீஸ் டைமில் அப்படின்ற. நிச்சயமாக இல்லை, ஏன்னா இப்போ இதில் இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்கள ஒரு நடிகையாக மட்டும் பாருங்கள், அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் படத்துக்குள்ளே கொண்டு வராதிங்க அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படிங்க ஒரு தனிப்பட்ட கருத்துன்னா அவங்க ஏன் தமிழ் படத்திலே நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லணும்? அவங்க தனிப்பட்ட கருத்தாக இருந்தால் படத்தை பற்றி எதுக்கு அவங்க பேசணும்? இனிமேல் நான் தமிழ் படங்களே நடிக்க மாட்டேன்னு சொன்னது அவங்க தானே. இப்போ அவங்களுக்காவது கொஞ்சம் வெக்கமான இருந்ததுன்னா ரஜினி பொண்ணு கூப்பிடும்பொழுது, இல்லைம்மா நான் இப்படி ஒரு முடிவில் இருக்கேன், நான் உங்கள் படத்தில் நடிக்கலைன்னு சொல்லணும்ல. குறைந்தபட்சம் அவங்க வந்து என்னை மன்னிச்சிருங்க அல்லது வருத்தப்படுறேன், இந்த வார்த்தையை நான் திரும்ப வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னாதான் இங்கே இந்த படம் கொஞ்சம் ஸ்மூத்தாக தியேட்டரில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படத்தை நிறுத்திடலாம் முடியாது, அது வேற, அது அந்த அளவுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை வராது. ஆனால் இந்த படத்திற்கு எதிராக பல பேர் பேசுவாங்க. ரசிகர்களே கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு ஆகும், இந்த பொண்ணு நடித்த படத்துக்கு நம்ம போகணுமா அப்படின்னு. கொஞ்சம் பேர் நிஜமாகவே ஒரு உணர்வுள்ள ஒருத்தர் கொஞ்சம் பேர் இது வேண்டான்னு முடிவெடுத்தாங்கன்னு வைங்களேன், அதுவும் கஷ்டம் தானே ஒரு படத்துக்கு. ஏன்னா இதில் கூட இன்னொரு விஷயம் அப்படியே கொஞ்சம் அரசியல் பார்வையில் பார்த்தோன்னா, ஏற்கனவே ரஜினி அவர்களை வந்து ஒரு கன்னடர் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தோட தொடர்பு படுத்தி பேசுறது உண்டு. இப்போ இவங்களுமே வந்து கர்நாடகா தமிழ்நாடு இடைப்பட்ட பிரச்சனையை மையப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. இப்போ இதனோட கனெக்ட் பண்ணி பேசினா இன்னும் பிரச்சனை பெருசாகும் இல்லைங்களா? இல்லை, அவருக்கு நீண்ட காலமாக அவர் மீது அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்காங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு வைக்க போகிறாங்கன்னு தெரியல. அதில் நமக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இத்தனை வருஷமாக இங்கே சென்னையில் இருக்கார் அவரை இனிமேலும் நீங்கள் கன்னடர்னு ஒரு முத்திரையை குத்திர முடியாது. அது வந்து சரியான விஷயம் இல்லை. ஆனால் இந்த படத்தில் அவங்க உள்ளே வந்ததுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நூலிலை பாசம் கூட காரணமாக இருக்கலாம். எஸ், அந்த நூலிலையை பிடிச்சிட்டு தான் பிரச்சனை வருமோ? நான் கண்டிப்பாக வரும் அதை சொல்லுவாங்க. பட் அது அவரை வந்து கன்னடர்னு சொல்வதில் நமக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பாசம் இருக்கும்ல.
ஸோ அது இதன் மூலம் வெளிப்பட்டிருக்கோங்கிற மாதிரி இருக்கு. அதில் கூட ஒன்று சொல்கிறாங்க, ரஜினிக்கு கொடுக்கப்பட்ட, ஏன்னா ரஜினி ரசிகர்கள் தான் சொல்கிறது, ரஜினிக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் விஜய்க்கு கொடுக்கப்பட்டதா அப்படின்னா கிடையாது, ரஜினிக்கு அவ்வளோ நெருக்கடிகள் கொடுத்தாங்க, அதை நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. சித்தாந்த ரீதியாக ரஜினி வந்து அவங்களோட ஒத்து போனார். ஜோசப் விஜய் வந்து ஜோசப் விஜய் அவர், நீங்கள் அதை நல்லா பார்க்கணும். ரஜினியை நீங்கள் வந்து தோளில் கையை போட்டு இழுக்கலாம், அந்த உரிமை அவங்களுக்கு உண்டு. ஆனால் இவர் வந்து கிறிஸ்துவர் அடிப்படையில் இவரை நீங்கள் அப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஆனால் மிரட்டலாம். அதான் நடந்துச்சு. இன்கம் டேக்ஸ் ரைடு அது இது எவ்வளோ விஷயங்களை அவரை நெருக்கடி கொடுத்தாங்க. ஸோ அப்போ அவர் ஒரு காலத்தில் பிளாக்கில் வாங்கிட்டு இருந்ததை இப்போ முழுக்க முழுக்க ஒயிட்டில் வாங்குற இடத்துக்கு ஏன் கொண்டு வந்தாங்க? ஒரு மிரட்டல் தானே. அப்போ இவர்கிட்ட இருக்கிற உரிமையை இவர்கிட்ட நீங்கள் வைக்க முடியாது. அதுதான். பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.